பொறாமப்படாதீங்க. எப்படி இருக்கு எனக்கு காரு? ஒயிட் கலர்ல எப்படி இருக்கு? நல்லா அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. அழகா இருக்கா? கண்ணு வைக்காதீங்க, கண்ணு வைக்காதீங்க. புதிய கார் இப்போதான் ஷோரூம்ல போய் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு பேர் என்னது? ஆடி பென்ஸ். ஒரு புதிய கார் ஆடி பென்ஸ். சரியா? இது வந்து இப்போதான் இந்த வருஷம் தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. நேரத்துக்கு இறக்குமதி பண்ணாங்க. இங்கே நான் வாங்கியாச்சு. கண்ணு வைக்காதீங்க, பார்க்காதீங்க, அப்படி தேசம் பார்க்காதீங்க. ஐயோ, எனக்கு காரை பார்த்தா எனக்கே ரொம்ப வெட்டமா இருக்கு. பார்க்காதீங்க. ஐயோ, இவ்வளோ வருஷமா கனவு கண்ட கார் என்ன பண்ண? ஒரு டிரைவ் போமா? யாரெல்லாம் வர்றீங்க? நீங்க வர்றீங்களா? அப்படியா? நீ வரட்ட எல்லாம் உட்காரு, நான் மட்டும் ஓட்டிட்டு போறேன். சரி. உள்ள போட்டா இல்லாடி போட்டா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போறேன். கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, இல்லைன்னா பார்த்து. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. உனக்கு ஓட்ட தெரியுமா? தோறு திறக்கல. கூட்டணும் இல்லை என்ன? அடுத்து என்ன பண்ணணும்? சீட் பெல்ட். அது இங்கே கிடக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் ஆன் பண்ணணும். வண்டி ஆன் பண்ணணும். வண்டி சரி. மாறி வண்டி தான் வருது. வண்டி ஆன் பண்ணணும். வண்டி ஆன் பண்ணணும். நீங்க சொல்லிட்டு இருப்ப வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஓட்டுவோமா? ஐயோ, வண்டி ஆன் பண்ணோன்னு ஏசு பார்த்தாச்சு. கதவை திறக்கல. ஏசப்பா காரு நேரத்துக்கு தான் வாங்கினேன். இல்லை, இன்னைக்கு தான் வாங்கினேன். இன்னைக்கு வாங்கினோடு நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்க கார்ல உட்காருங்களா? வாங்க வாங்க. கதவை திறக்கணுங்களா? பாருங்க. சீட் பெல்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் சாரி போடுங்க. பத்திரமா இருங்க, பத்திரமா இருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டுறேன். வண்டி வந்துட்டு வண்டி வரும்போது நேரம் எடுத்து பால் வாங்கிட்டு வா. எங்க போய் பால் வாங்குறதுன்னு தெரியலையே. பக்கத்தில் பால் கடை இருக்கிறாமா? யாருக்கு வயசா இருக்கலாம். ஐயோ, எனக்கு பண்ணிட்டு வா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? எங்க போயிட்டு இருக்கு? வீட்டுல பால் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? அதான் பால் வாங்க போயிட்டு இருக்கேன்டா. போய் சொல்லிட்டு விட்டாங்களா? ஆமா. இப்ப எங்க பால் வாங்க போனோம்? ஆமா, பால் வாங்க வேண்டாம். என்ன ஆமா, இவ்வளவு விடுவிடு இருக்கு. காசு கொடுத்து வாங்கினியாடா? ஆமா. இப்போ இன்னைக்கு காலையில் புக் பண்ணி இன்னைக்கு காலையில் கிடச்சி. அழகா இருக்குடா, சூப்பரா இருக்குடா. வர்றியா? டேய், கடவுளை கொண்டு விட்டுறியடா. நீ எனக்காக வரணும். நான் அன்பட்டா. நான் யாரு? பால் வாங்கிட்டு காரணம் தான் போவேன். ஆனா அது பின்னாடி உட்காரு. பின்னாடியா? ஆமா, ஈசப்பா இருக்க. நான் உங்க நண்பன் தானடா. என்ன பின்னாடி சொல்றேன். அவ்வளோ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து கடல் மிட்டாய் கிண்டி சாப்பிட்டுருக்கோம். ஆமா, ஆனா ஈசப்பா இருக்காரு. எனக்கு ஈசப்பா நல்லா அமைதியா உட்கார்ந்துருக்காரு. நான் போறப்போ என்ன பண்ணிருக்கு? நான் பார்க்கணுமா இல்லையா? சரி, வணக்கம் மனைவி பிரச்சனை. கதவு திறக்கணும்ல. ஈசப்பா
அப்படி என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரெண்டு சீட்டு தான் வேணுமா? ஒரு உதவி பண்ணுவீங்களா? பின்னாடி இருப்பீங்களா? அப்பா கேஷ் எவ்வளோ ஏற்றல திறந்தானே வெளியே போகிறேன். இந்த டோர் திறக்கிறது யாரை படிக்க போகும்? டேய் வண்டியை வண்டி வச்சுருக்கா நீ பத்திரமா இருக்கியா? நான் ஃபஸ்ட் டைம் அந்த வண்டி ஓடுறது. ஃபஸ்ட் டைமா? சீட் பெல்ட்டை போடு. டேய் ஒதுக்கிருக்கடா, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாடா. ஒடுக்க சீட் பெல்ட்டை போடு. போட்டு அதெல்லாம் ஏச போய் கூட பரவாயில்ல போக வேண்டியது. சொல்றாங்க நாட்டு ரோட்லையா மெதுவா போடா, பயமா இருக்கடா, மெதுவா போடா. நீங்க பயப்படாது, நீ பயப்படாது. இப்போ one ball 46 runs அடிச்சு ரன்னுக்கு காரணம் வலிக்கு. இன்னும் 1 hour சென்னை போகணும். ஏதாவது கார் வச்சுக்கிறேன். ஐயோ மாவனியில யாருக்கு டோர் திறந்து அப்புறம் அது விட்டுவாங்க. என்ன வெளியே வைக்கிற உள்ள தானே நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய காரை தகவல் இல்லாம இங்க சென்னையில் உள்ள கிரவுண்ட் எங்க இருக்கு? இந்த கிரிக்கெட் மேட்ச் செக் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப டைம் ஆகுது பேசுறதுக்கெல்லாம் ஏன் நீ ஒரு வேலை வெளியே போச்சுருவோம். அவன் இது கிரவுண்டு நினைச்சு விளையாடிட்டாங்கன்னா தம்பி எனக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா? ஐயோ உங்களுக்கு லாபா? எனக்கு ஒரு அர்ச்சனான மேட்ச் இருக்கு, சென்னை வரைக்கும் போகணும். அப்படியா? ஆமா. இன்னைக்கா? ஆமா. ஐயோ உங்களுக்கு எனக்கு வண்டியில் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஆசை. என்னை கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு சென்னையில் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக ஸ்பீடாக கொண்டு சேர்த்து வராங்க. சரி ஓகே போவோம், சென்னை போவோம். ஆனால் நீங்கள் பின்னாடி தான் உட்காரணும். பின்ன உங்களுக்கு என்கிட்ட எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட் சீட் தான் வேணும். ஃப்ரெண்ட் சீட்டில் எனக்கு வயதான நண்பன் இங்கே உட்காந்துருக்கான். அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி போயிருக்கேன். நான் ஃப்ரெண்டில் இருக்கேன். அப்படியா? அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஐயோ கதவு வேற போகிறேன். நண்பா போடா நண்பா, ஒரு சின்ன ஒரு காரியம். இப்படி நல்லா இருக்கா? நம்ம சீட்டில் சாப்பிட்ருக்கா? ஏதோ சொல்ல வராது தெரியுது. சொல்லு ப்ரோ. டைம் ஆகும். வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு ஃப்ரெண்டு சீட்டில் உட்காரணுமா? ஃப்ரெண்டில் உட்கார சொல்லு. எங்கே? அங்கேயா? ஐயா பேங்க் மேலே உட்கார சொல்லிட்டாங்க. நல்லா காற்று வரும். ப்ளீஸ் சீக்கிரம் போயிடலாம்டா சென்னைக்கு. ப்ளீஸ் அவர் வர்றாரா? ப்ளீஸ் நான் போக மாட்டேனா? ப்ளீஸ் ப்ளீஸ் டோனி நான் போக மாட்டேன். ஒரு சின்ன வயசுல இருந்து எவ்வளோ ரசிச்சிருக்கோம். டோனி நான் அங்கே பின்னால் வேற ஒருத்தர் இருக்காரு. ஏசப்பா டோர் திறக்கணும். ஏசப்பா அவர் இங்கே பின்னாடி வர்றாரு. இங்கே ஒரு சின்ன ஒரு உதவி அந்த சீட்டில் இருக்கணும். அவ்வளோ பண்ணுவீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். போங்க. நீங்கள் வா. அவர் மாறையா வருவோம். அடியில் கம்பதை ஒட்டிச்சா? ஐயோ கதவு திறந்துருப்பாரு. ஜன்னல் வடி உள்ள போயாச்சு. நம்மளும் திறப்போம். டோனி சார் சீட் ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. ஆமாம், இந்த பேட்டை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே எப்படி இருக்கு? கார் நல்லா இருக்கா? சூப்பர். யாரு நீ வெள்ளதி மாதிரி? வெயிட் பண்ணுறோம் கொஞ்சம் சீக்கிரம். யார்? ஐயோ செத்து போன மைக்கேல் ஜாக்சன். வாங்க இப்படி நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஐயோ மைக்கேல் ஜாக்சன் தமிழ் பேசுறாரு. அப்படிதான் நீ கதவு திறந்து வெளியில நான் வர மாட்டேன்டா. நீ செத்து போன மைக்கேல் இறக்கி விட்டுருவா. நான் வர மாட்டேன்.
இருக்கீங்க? இது கொஞ்சம் பெரிய பள்ளி போல இருக்குடா. உங்களை நான் பார்க்கறதுக்கு எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துல இருந்தா போறேன். எங்க போறீங்க? நான் டான்ஸ் ஆட போகிறேன். டான்ஸ் ஆட போகிறேன். ஐயோ, நீங்க ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? அப்போ ஆமாம். நீங்க எனக்கு காரில் தான் வரணும். உங்கள் காரில் பாரு. இப்போ நீங்க ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. எனக்கு என்ன ஆசை. இந்த காரில் இருக்கணுமே. 4 பேர் இருக்காங்க. நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருப்பீங்களா? இங்கே தான் இருப்பேன். ஐயோ, அதுக்கு ஏன் இடமாச்சு? இது சீட் இல்லையா? இங்கே. ஐயோ, தோனி சாரும் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? நீயும் வாரியா? ஏற்கனவே நான் கேட்டுருக்கேன். ஐயா, முடியாது. பேசவே இல்லை ஐயா. என்ன தெரியும் முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ உயிரோட இருக்கீங்க. அவர் செத்து போயிட்டு இப்போ புழைச்சி வந்திருக்காரு. அவரை இங்கே உட்கார வைக்கணும். எப்படி? ஐயா ப்ளீஸ். சரி, ஒரு லிஃப்ட் அதனால கேட்கலாம். இன்னும் முக்கியமான ஒரு ஆளை இருக்க வேண்டியது. கிரவுண்டா? நண்பா படா. நண்பா இல்லை படா. நண்பா மைக்கேல் ஜாக்சன் வந்திருக்கா. நண்பா ஒரு ப்ளீஸ். எனக்கு அவரை பிடிக்காதுடா. இது ஃபஸ்ட்டு முக்கியமான ஆளை மாற்றிடு. ஏசப்பா, நல்லா இருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இந்த வண்டியில் ஜன்னல் திறந்துருக்கு. இந்த வண்டியில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வராங்க. எப்படி? அவங்க உங்களுக்கு உட்கார முடியாது. கொஞ்சம் மாறி தருவீங்களா? நண்பா போ. டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீ ஓட்டுடா. நீ அங்கே போ. டோனி சார் அந்த சட்டத்தை எடுத்து பின்னாடி போங்க. கதவை தொடங்க போறாரு. நீங்க வேணா செல்லுபடி போறீங்க. அவ்வளோ போங்க. கதவை தொடங்க. உங்களோட பூமா வெளியா? யாரு மாறி வண்டி வந்துட்டு கொஞ்ச நேரம் யாருமே காசு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு இல்லையா? வண்டி சூப்பராக போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பீடா டைம் ஆச்சு. இது ஒரு நாள் நாளை வர்றது மாதிரி இயேசுவோடு உள்ள உறவை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ளாதபடிக்கு ஆபத்தை சந்திக்க நேரிடும். எப்போதும் இயேசுவோடு உறவு கொண்டிருப்போம், மற்றவர்களையும் நேசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.